நம்ம ராஜூஸ் கேரியர் ஜோன் தமிழ் சேனல்ல இருந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, டாப் 12 ஜாப் போர்ட்டல் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, எஜுகேட்டட் ஆர் அன்எஜுகேட்டட், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர் ஃப்ரெஷர் யாராக இருந்தாலும் முதல்ல ஜாப் போர்ட்டலில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிடணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஜாப் போர்ட்டல் இந்தியாவில் என்னென்ன ஜாப் போர்ட்டல்லாம் இருக்குது அப்படிங்கிறது, அதில் சிலதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் ஏற்கனவே பண்ணி கூட வச்சிருக்கலாம். அதில் வந்து ஒரு டாப் 12 ஜாப் போர்ட்டல் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நௌக்ரி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் அண்ட் ஓல்டஸ்ட். எப்போ 1997லேயே இந்த ஜாப் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமான பேர் இதில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஜாப் போர்ட்டல்னு சொல்லலாம். ஸோ அப்டேட்டட் ஜாப் போஸ்டிங்ஸ் டெய்லி எம்ப்ளாயர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் அவைலபிலிட்டி எல்லாமே நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது சம்மந்தப்பட்ட அவைலபிலிட்டி இருந்ததுன்னா உடனே நமக்கு இமெயிலில் வரும், அல்லது வந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வரும். இது மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எம்ப்ளாயர் நம்மளை பார்த்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகி ஒரு இன்டர்வியூ வர சொல்லியோ ஒரு கால் பண்ணி சொல்லவோ மெசேஜ் அனுப்பவோ முக்கியமான காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னா ரிஸ்யூம் ரைட்டிங் தான். ஸோ நம்ம ரிஸ்யூம் ரைட்டிங்கான எக்ஸ்பர்ட் அட்வைஸ் நமக்கு இந்த ஆப்பில் இந்த வெப்சைட்லேருந்தே நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால் வந்து எக்ஸ்பர்ட் ஸ்கில் ஃபார் ரிஸ்யூம் ரைட்டிங்னு சொல்கிறாங்க. அது நமக்கு கிடைக்கும். அதுக்கான தனி ஆப்ஷனே இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணி ரிஸ்யூம் வந்து ரொம்ப கேட்சிங்காக நம்ம வந்து ரைட் அப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரெஸ் த ரெக்ரூட்டர்ஸ் இன் மினிட்ஸ். நம்ம ரெக்ரூட்டர்ஸை வந்து ஜஸ்ட்டு மினிட்ல நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம டேட்டா வந்து நம்ம உள்ள வந்து புட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து நல்ல ஒரு பெஸ்ட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ஒரு ஆப் வந்து போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும், அதாவது எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயீஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கனெக்ஷன் கொடுக்குற ஃபீச்சர்ஸோட வந்து நௌக்ரி ரன் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப பாப்புலர். எக்கச்சக்கமான பேர் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணவங்களே இல்லைன்னு சொல்லலாம். இன்னும் யாராவது உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். அது உள்ளே போய் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடணும். எந்த ஜாப் போர்ட்டலாக இருந்தாலும் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டோம்னா எம்ப்ளாயிட்ட வந்து எங்கெங்கே ஆஃபர் இருக்கோ நமக்கு வந்து மெயிலையோ வாட்ஸ்அப்லேயோ இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து ரெண்டாவது வந்து ஃபவுண்டிட் அப்படிங்கிற இன்னொரு ஜாப் போர்ட்டல். இது வந்து முதல்ல எப்படி இருந்ததுன்னா மான்ஸ்டர்ங்கிற நேமில் இருக்கும். மான்ஸ்டர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மான்ஸ்டர் வெப் போர்ட்டல் தான் ஃபவுண்டிட்டும் மாற்றிட்டாங்க. இது வந்து வெரி ஓல்டஸ்ட். அப்படியே நௌக்கரிக்கு வந்து அப்படியே ஜஸ்ட் காம்படிட்டர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ரெண்டுலேயுமே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே, பர்டிகுலராக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, ஐடி ஜாபுக்காக இது எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஜாபுக்கும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம். ஸோ மான்ஸ்டர் அதுதான் வந்து இப்போ ஃபவுண்டிட். அப்போ ஓல்டஸ்ட் இதுவும் மோஸ்ட் பாப்புலர் தான். அதே மாதிரி வந்து பிளாக் செக்ஷன்ஸ் வந்து எலாபரேட்டாக இருக்கும். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து யூஸ்ஃபுல் இன்டர்வியூ டிப்ஸ் எல்லாம் இந்த இதுலேருந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஒர்க்ஸ் ஆன் வெப் அண்ட் மொபைல் ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து ரிஸ்யூம் சர்வீஸ், இவங்களும் வந்து ஒரு கரெக்டான சரியான ஒரு ரிஸ்யூம் சர்வீஸு, ரிஸ்யூம் ரைட்டிங் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இது நமக்கு ஃபவுண்டிட் மூலமாகவும் கிடைக்குது. அடுத்து வந்து லிங்க்டின் நமக்கு ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஜாப் போர்ட்டல். இது எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய பேர் இதில் கனெக்டடாக இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் சைட்டுன்னு சொல்லலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ட்ரெடிஷ்னல் ஜாப் போர்ட்டல். நார்மலாக இருக்கக்கூடிய ஜாப் போர்ட்டல் என்னெல்லாம் இருக்கோ நௌக்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஜாப் சீக்கர்ஸ் வந்து ஷுட் ப்ரெசென்ட் ஸோ ஹிம்செல்ஃப். நம்ம வந்து நமக்கு எம்ப்ளாயி, அதாவது நம்ம ஜாப் சீக்கராக நம்ம வந்து போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறப்ப நம்மளை பற்றி நம்மளே ப்ரெசென்ட் பண்ணி சொல்கிற அளவுக்கு வந்து அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால வெரி ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் சைட்டுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதில் வந்து நிறைய ரெக்ரூட்டர்ஸ் இருக்காங்க. எம்ப்ளாயர்ஸ் வந்து உள்ள நிறைய அவங்களும் லாகின் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அப்போ தானே நம்ம ரிஸ்யூம் அவங்க பார்க்க முடியும். ஸோ எம்ப்ளாயீஸும், அதாவது ஜாப் சீக்கர்ஸும் உள்ள ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ரெக்ரூட்டர்ஸ் எம்ப்ளாயர்ஸும் வச்சுருப்பாங்க. அதனால் ஒரு மீட்டிங் பிளாட்ஃபார்மாக இது வந்து கண்டிப்பாக இருக்குது. அதனால் நிறைய டைம் வந்து இதில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய ஒரு ஜாப் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேவா? அடுத்து ஃபோர்த் வந்து ஷைன் அப்படிங்கிறது அனதர் ஜாப் போர்ட்டல். இதுவும் ரொம்ப பாப்புலரானதான். இட் இஸ் ரன் அண்ட் மேனேஜ்டு பை தி HD மீடியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பாப்புலர் நியூஸ் பேப்பர் பிராண்டை தான் வந்து இந்த ஜாப் போர்ட்டல் வந்து ரன் பண்ணுறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் சீக்கர்ஸ்க்கான நிறைய ப்ரொஃபஷனல் டிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எப்படி ஜாப்புக்காக நம்ம வந்து ரிஸ்யூம் ரைட் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும்,
அதுக்கப்புறம் இன்டர்வியூ டிப்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல் டிப்ஸ் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபோனு, இமெயில், லைவ் சேட் எல்லாம் அதுல இருக்கு. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜாப் சீக்கர்ஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ்டு ஜாப் சர்ச்சஸ் ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. அப்புறம் ஜாப் அலர்ட் இதுல இருக்கு. அப்புறம் ரிஸ்யூம் ரைட்டிங் வந்து ரைட் பண்றதுக்கான ஹெல்ப் இதுல இருக்கு. கம்பெனி ரிவ்யூ இருக்கு. நம்ம எந்த கம்பெனியை அப்ளை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தா கூட அந்த ரிவ்யூல நம்ம பார்த்துக்க முடியும். அது மாதிரி வந்து ஒரு ஷைன் அப்படிங்கிறது வந்து ஒரு another one ஜாப் போர்ட்டல், டாப் ஜாப் போர்ட்டல் இன் இந்தியான்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஜாப். இது ரொம்ப பாப்புலர். டைம்ஸ் ஜாப்லயும் நிறைய ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. இது டைம்ஸ் குரூப் இருக்கு இல்லையா, அவங்க தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. 25 மில்லியன் ரிஜிஸ்டர்டு ஜாப் சீக்கர்ஸ் இதுல இருக்காங்க சொல்றாங்க. டைம்ஸ் ஜாப்ல நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து அதனால வந்து ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நிறைய பேர் இதுல எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாம் ஜாப் எல்லாம் வாங்கிலாம் செட்டில் ஆயிருக்காங்க. ரெக்கமெண்ட்ஸ் ஜாப்ஸ் அண்ட் கம்பெனிஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ரொஃபைல். நம்ம என்ன ப்ரொஃபைல் உள்ள ஃபீட் பண்ணி வச்சிருக்கோமோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணி உள்ள போய் நம்ம ப்ரொஃபைல வந்து உள்ள வச்சிருக்கோம் இல்லையா, அப்படி போயிட்டு இருக்கிறப்ப அதை பேஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸ் ஜாப் எல்லாம் அவங்களே ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஓகேவா, டைம்ஸ் ஜாபே வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கான தனி ஒரு செக்ஷனும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து techgig.com அப்படிங்கிறது ஐடி ஜாப்க்கு ஸ்பெஷலாகவே ஒரு ஃபீச்சராக அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து இண்டீடு ரொம்ப பாப்புலரானது. நிறைய இதெல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து தெரியாதவங்களுக்காக தான். இது இப்படி ஜாப் போர்ட்டல் இருக்கு, இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சோன்னா எம்ப்ளாயிஸ் எல்லாம் நம்மளை வந்து இன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க, இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து யூஎஸ் பேஸ்டு ஜாப் போர்ட்டல். இண்டீடுங்கிறது வந்து யூஎஸ் பேஸ்டு இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஃபீச்சர்ஸ் கம்பெனி ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ். கம்பெனி எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய கம்பெனிஸை வந்து ரிவ்யூ பண்ணி அந்த ரிவ்யூஸும் சரி, அதுக்கான ரேட்டிங்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்கு. அதனால் வந்து ஜாப் ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸி டு யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் வேர்ல்டு. ஸோ ஃப்ரெஷர் வேர்ல்டுங்கிறது another one ஜாப் போர்ட்டல் இன் இந்தியா. இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்காகவே பேர்லேயே இருக்கு இல்லையா, பை த நேம் இட் செல்ஃப் வி கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபியூச்சர் ஆஃப் தி ஃப்ரெஷர் வேர்ல்டு அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ஃப்ரெஷர் வேர்ல்டு. என்னன்னா ஃப்ரெஷருக்காக எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இருக்கு, இருந்தாலும் மேக்ஸிமம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஃப்ரெஷர்ஸ்க்காக. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்டுங்கிறது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த ஃப்ரெஷர்ஸ்க்காக இருக்கு. அதனால பிகினர்ஸ் ஸ்டடீஸ் முடிக்கிறோம் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லை, இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு தேவையான நம்ம ஜாபை பார்க்கறதுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சு நமக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஃப்ரெஷர்ஸ்க்கு பர்டிகுலராக இதில் வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி ஆஃபர்ஸ் டிஃப்ரெண்ட் அப்ஸ்கில்லிங் கோர்சஸ் வந்து இருக்கு. நல்ல ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கான கோர்சஸ் இதில் நிறைய கொடுக்குறாங்க. இதுவும் வந்து இட் இஸ் வெரி ஈஸி டு யூஸ் ஆர் ரிஜிஸ்டர். அப்புறம் ஜாப்ஸ் ஃபார் ஹேர் அப்படிங்கிறது another one போர்ட்டல். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஃபார் ஹேர் பை த நேம் itself we can understand the important purpose of the job for her. ஜாப் போர்ட்டல் என்ன அப்படிங்கிறது ஃபார் ஹர் அப்படிங்கிறப்ப இது பர்டிகுலர்லி எக்ஸ்க்ளூசிவ்லி ஜாப் போர்ட்டல் ஃபார் த விமன் கேண்டிடேட்ஸ். ஸோ பாப்புலர் ஜாப் போர்ட்டல் ஃபார் உமன் ஜாப் சீக்கர்ஸ்க்காகவே பாப்புலராக இருக்கக்கூடியது. ஒரு ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் இது. அதனால ஈஸி சர்ச்சிங் அண்ட் ஜாப் அப்ளை ஃபார் ஜாப் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் உமன்ஸுக்காகவே. ஸோ மேக்ஸிமம் எல்லா எஜுகேட்டட் அண்ட் அன்எஜுகேட்டட் உமன் எல்லாமே வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாம் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால கேரியர் கைடன்ஸ் இதில் கொடுக்குறாங்க. ஜாப் ரெடினஸ், ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த ஜாப் போர்ட்டல் மூலமாக கிடைக்கும் ஃபார் த லேடி கேண்டிடேட்ஸ்க்காக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9th வந்து கட் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு another one வெப் போர்ட்டல். இது வந்து ஜாப் போர்டு கிடையாது, நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலாக பியூர் நெட்வொர்க்கிங் ப்ரோக்ராம். ஃபைண்டிங் அவுட் ப்ரொஃபஷனல்ஸ் த்ரூ ஏஐ மூலமாக வந்து ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்புறம் மேட்ச் ஜாப் சீக்கர்ஸோ ஸ்கில் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி இவங்க மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்க. another one ஜாப் போர்ட்டல். அடுத்து வந்து 10th வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் சோரா அப்படிங்கிறது another one ஜாப் போர்ட்டல் இருக்கு. thousands ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ் ஆஃப் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஐடி இண்டஸ்ட்ரிங்கிறது மட்டும் இல்லாத எல்லா இண்டஸ்ட்ரீஸினுடைய ஜாப் ஓப்பனிங்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதனால ஜாப் ஈஸியாக நம்ம வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ஜாப் போர்ட்டல் இருக்கு. அதனால நம்ம இதுலேயே ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம். யூசர் ஃப்ரெண்ட்லி சர்ச் என்ஜின் வந்து ஈஸியாக நம்ம என்ன தேவை என்னங்கிறதெல்லாம் வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஹையர்ட் இன்ஸ்டன்ட்லி குளோபலி அண்ட் டொமஸ்டிக்கலி. ரொம்ப ஹையர் பண்ணுறது வந்து எம்ப்ளாயர்ஸ் நம்மளை வந்து ஜாப் சீக்கர்ஸை வந்து ஹையர் பண்ணுறது வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி அல்லது நம்ம இந்தியா லெவல்லையும் வந்து அவங்க பண்ணுறாங்க. அப்புறம் ரிசோர்ஸ் ஃபார் பிரிட்ஜிங் கேப் பிட்வீன் ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ்குள்ள அந்த கேப்பை வந்து ஃபில்ஃபில் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு பிரிட்ஜிங் பண்ணுறதுக்கு உண்டான ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து ஜாப் போர்ட்டலில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓகேவா. இந்த ஜாப் சோரா அப்படிங்கிறதுனா நீங்கள் வந்து கூகுளில் கொடுத்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அதனுடைய எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறது வந்துடும். அதுக்குள்ளே போய் அவங்க வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா. அடுத்து 11th வந்து
ஸ்னாப் ஹண்ட். ஓகே, ஸ்னாப் ஹண்ட் ரொம்ப பாப்புலரான ஒரு ஜாப் போர்ட்டல் தான். இது வந்து ஜாப் போர்டு ஆக்சுவலாக. ஓகே, ஹையரிங் டூல் டு ஹெல்ப் எம்ப்ளாயீஸ். இது வந்து எம்ப்ளாயீஸுக்கு வந்து ஒரு வேலைக்கு ஆட்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப் போர்ட்டலாக இருக்கு வேர்ல்டு லெவலில். ஓகேவா? அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் கேன் குயிக்லி போஸ்ட் ஜாப். நம்ம எம்ப்ளாயரும் உங்களுக்கு என்ன தேவையான ஜாப் உடனே இந்த இது போர்ட்டலில் போட முடியும். அப்புறம் தே கேன் கெயின் குயிக் அக்சஸ். ஈஸியாக வந்து அவங்க பார்த்து நமக்கு தேவையான ஜாப் சீக்கர்ஸ், ஃப்ரெஷரா அல்லது எக்ஸ்பீரியன்ஸ்டா, ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க வந்து அந்த அக்சஸ் பண்ண முடியும் அந்த டீட்டெயிலை. அதுக்கப்புறம் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள் டார்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிட்டு இருக்காங்க இந்த ஜாப் போர்ட்டல். அப்புறம் ஹையரிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரீலைன் பண்ணி பர்ஃபெக்டாக சயின்டிஃபிக்காக சிஸ்டமேட்டிக்காக வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஜாப் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ஹண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த இதில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த 12th வந்து குயிக்கர் ஜாப்ஸ். குயிக்கர் வந்து ரொம்ப எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். குயிக்கர் ஜாப்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஜாப் போர்ட்டல். இதுலயும் நிறைய வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. ப்ரொஃபைல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் ஜாப் கிடைக்கிற வரைக்கும். நம்ம ப்ரொஃபைல வந்து இது மாதிரியான இங்கே எந்தெந்த ஜாப் போர்ட்டல் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோமோ, உள்ள போட்டு வச்சிருக்கோமோ ப்ரொஃபைல, அதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அலோவிங் யூசர்ஸ் டு குயிக்லி டிஸ்கவர் ஜாப்ஸ். அப்போ யூசர்ஸ்னா நம்ம ஆஸ் அ ஜாப் சீக்கர் வந்து நம்ம ஈஸியாக ஜாப் டிஸ்கவர் பண்ணுறதுக்கு இது ஃபுல்லாக அலோவ் பண்ணுறாங்க. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. அப்புறம் வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ளூ காலர், கிரே காலர் அண்ட் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால அவங்க எல்லாம் ஈஸியாக நம்ம ப்ரொஃபைல் உள்ள போட்டு வச்சோம்னா ஈஸியாக நம்ம ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்புறம் ஜாப் சீக்கர்ஸ் கேன் அக்சஸ் thousands ஆஃப் ஜாப் சீக்கர்ஸ் நிறைய ஜாப்ஸ் வந்து நாம வந்து அக்சஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இன்புட் உள்ள எம்ப்ளாயிஸ்னுடைய டீட்டெயில் ஃபுல்லாக உள்ள கொடுத்துருக்காங்க. கம்பெனி ரிவ்யூஸ் இருக்கு, கம்பெனி ப்ரொஃபைல் இருக்கு. இதை பார்த்து ஈஸியாக நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே இன்னும் கூட ஜாப் போர்ட்டல் நிறைய இருக்கு. ஸோ டாப் 12 பாப்புலர் ஜாப் போர்ட்டல் இன் இந்தியா தான் நான் என்ன லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏதாவது 1-2ல் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க கூடாது. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஜாப்க்காக சர்ச் பண்ணிட்டு இருக்கோம்னாலும் சரி, ஃப்ரெஷ் ஜாப் சீக்கராக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜாப் சீக்கர்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து மேக்ஸிமம் நிறைய ஜாப் போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து இமெயிலுக்கு வரும், கம்பெனி இமெயிலே வரும். கம்பெனியை டைரக்ட் அதை பார்த்து, ஏன்னா எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க இந்த ஜாப் போர்ட்டல் மூலமாகவும் நம்ம கம்யூனிகேஷன் வரும். அந்த கம்பெனியும் டைரெக்டாக வந்து நம்ம கம்யூனிகேஷன் அனுப்புவாங்க. ஸோ அதனால வந்து வேலிட் இமெயில் ஐடி இதில் கொடுங்க. வேலிட் இமெயில் ஐடிக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வரும். அதை பார்த்து தான் நம்ம வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா, அல்லது டைரெக்டாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா, அல்லது ஆன்லைனில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இருக்கும். எந்த கம்பெனியில் எது மாதிரியான ஜாப் இருக்குது, அவைலபிள் வித் பேக்கேஜ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது 1 or 2 மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி அப்படியே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜாப் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். அட் த சேம் டைம் நம்ம அந்த ஃபாலோஅப் இருந்துகிட்டே இருக்கணும். என்ன ஃபாலோஅப் இருக்கணும், நம்ம உள்ள போய் இப்போ வெப் போர்ட்டலில் பார்த்துட்டு இருக்கிறதும் சரி, அல்லது மெயிலுக்கோ வாட்ஸ்அப்புக்கோ வந்த இன்ஃபர்மேஷன் அல்லது இமெயில் எல்லாமே வந்து நம்ம திரும்ப திரும்ப எடுத்து பார்த்துக்கிட்டு அது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மூலமாக வந்து நல்ல ஜாப் வந்து ரொம்ப குயிக்காக நம்ம வந்து அட்டைன் பண்ண முடியும், ஜாயின் பண்ண முடியும். அது மூலமாக நம்ம லைஃப்பை செட்டில் பண்ண முடியும். இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம சேனல்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னும் வந்து எங்கெங்க ஜாப்ஸ் இருக்கு அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட வீடியோஸும் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். கேரியர் கைடன்ஸ் நம்ம சேனல்ல இருந்து வரும். இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்கு. ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் அவர் சேனல் ஆல்சோ ஆஸ் அ ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃபார் த ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் த ஜாப் சீக்கர்ஸ்ங்கிறது ஆஃப் ஃப்ரெஷர்ஸ் ஆஸ் வெல் அஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜாப் சீக்கர்ஸ். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். So courtesy, thanks to Keka Technologies and the topmost job portals in India. ஸோ நமக்கு வந்து நெட்லிங்க் கிடைச்சிது. அது கேகா டெக்னாலஜிஸ்ங்கிறது நல்லா ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் சேனல் ஐ தேங்க் கேகா டெக்னாலஜிஸ் அண்ட் த டாப் ஜாப் போர்ட்டல்ஸ் இன் இந்தியா. தேங்க்யூ.